ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லியில இருந்து நமக்கு ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணுங்க அஃபீஷியலாக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு www.aims.exams.in அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க அப்படி டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா மெயின் பேஜ் வந்து என்ன பண்ண அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல என்ன எங்க கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் CRE 2025 அப்படின்னு சொல்லிருக்கு. ஓகே, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ண அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே ரெண்டு இருக்கும். ஓகே, காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2024, காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2025 அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை வியூ டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுங்க. ஸோ இதுல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் இருக்கும், கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும் அண்ட் லாகின் டு அப்ளை. ஓகே, ஸோ லாகின் ஆல்ரெடி வந்துட்டு அப்ளை பண்றதுக்குரிய டேட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. எண்டிங் டேட் என்ன எல்லா டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் பார்த்துக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல. ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு PDF வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அந்த PDF வந்து என்ன பண்ணா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஓகே, ஸோ என்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 11/11/2025, அதாவது ஒரு 3 days முன்னுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அண்ட் க்ளோசிங் டேட் என்னைக்கு வந்துட்டு க்ளோசிங் டேட் அப்படின்றாங்க அப்படின்னா 31st ஜூலை, அதாவது இந்த மாசம் 31ஆம் தேதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு ட்ரை டு அப்ளை இன் திஸ் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ. ஓகே, ஸோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்டிங் டேட் வந்துட்டு எங்க வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 12/7/2025, அதாவது 2 days முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அண்ட் லாஸ்ட் டேட் வந்து 31. டேட் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்டன்ஸ் டு அப்பியர் இன் எக்ஸாமினேஷன் 7/8 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் அட்மிட் கார்டு. எக்ஸாமினேஷன் முன்னுக்கு ஒரு 3 days முன்னுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, டேட் ஆஃப் CBT எக்ஸாம், அதாவது இந்த எக்ஸாம் தான் வந்து ஸ்டார்ட் ஃபார்ம் CBT எக்ஸாம் சொல்றாங்க. ஓகே, எப்போ வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் மந்த் 25, 26, அதாவது டேட் எல்லாமே வந்து முன்னுக்கே வந்து என்ன பண்ணி கொடுத்துறாங்க. இந்த 1 monthல வந்து என்ன பண்ணி படிச்சு எழுதுறதா. ஓகே, டேட் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் ஓகே டு பி நோட்டிஃபைட் லேட்டர். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுவோம் தனியாக நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சம் கண்டென்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணி அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்றத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, இங்க வந்து எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எய்ம்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் எய்ம்ஸ் என்னென்ன எய்ம்ஸ்லாம் வந்துட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா போபால், பிலாசபர், இந்த மாதிரி நிறைய ஜம்மு, ஜோதாப்பூர் அண்ட் எய்ம்ஸ் நாக்பூர், இந்த மாதிரி நிறைய எய்ம்ஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கீழே வந்துட்டு வருது. ஓகே, இஎஸ்ஐ ஆல்சோ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் வருது. அண்ட் ஜிக்மர் ஆல்சோ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் வருது. ஓகே, அண்ட் இதான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் எய்ம்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே தான் வந்து என்ன பண்ண அப்படின்னா லாக் இன் டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அப்ளை வந்துட்டு உள்ள போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் தென் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்லோட் இமேஜஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பண்ணுறோம் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றத ஒரு வீடியோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா போடுறேன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஓகே, சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஹெட் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் என்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிளைம் கிளியர்லி மென்ஷனிங் டியூரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டேட் மந்த் இயர் இண்டிகேட்டிங் த பேசிக் பே கன்சாலிடேட் பே. சர்டிஃபிகேட் சுட் ஆல்சோ மென்ஷன் த நேச்சர் டியூட்டிஸ். இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லுவாங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா SC/ST 5 years அண்ட் OBC கேட்டகரிக்கு வந்து 3 years வந்து என்ன பண்ணுறாங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. PWக்கு வந்து 10 years அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் லென்த் ஆஃப் மிலிட்டரி சர்வீஸ் +3 years. ஓகே, அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 years. ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் குரூப் C போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆல்சோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அண்டு இதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகே, செக்ஷன் 4 சர்டிஃபிகேட்ஸ் கேஸ்ட் அண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். Educational certificate. Okay, crucial date for deciding eligibility will be closing date on registration is mentioned under the important dates in DRA. Okay, no objection certificate வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகே, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை நான் ரீட் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஜெனரல் அண்ட் OBC கேண்டிடேட்ஸ் வந்து 3000 அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 2400 rupees. பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. ஓகே, அண்ட் கேண்டிடேட் வந்துட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 25, 26 வந்து என்ன பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல் மேஜர் ஸ்டேட் UT ஆஃப் இந்தியா. Sufficient number of applications aims reserve the right to allot city and state across India any candidate irrespective of the choice of the state made in the application. No correspondence will be entertained in this record. அதாவது எல்லா ஸ்டேட்டுமே வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஓகே, aims reserve the right conduct examination one or more group or all group in case number of applications are less than 500 for a group. Examination group may be conducted separately where candidate is less than 500. அதாவது ஒரு 500 மேலே வந்து நம்ம கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே வந்து கம்மியாக இருக்காங்க இன்னும் மொத்தமாக சேர்த்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, in this case, examination will be conducted solely in the Delhi NCR irrespective choice of state or examination. All details will be published 10 days in advance. Okay,
உங்களுக்கு 10 days முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அட்மிட் கார்டு பத்தி என்ன பண்ணி சொல்லியாச்சு. டேட் ஆஃப் போஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஓகே. அனெக்சர் 1 அண்ட் அனெக்சர் 2 வந்து என்ன பண்ணா கொடுத்துருக்காங்க ஓகே. பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 90 மினிட்ஸ் ஓகே. அதாவது கிட்டத்தட்ட 1 hour அங்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ் 1.5 hour வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா டெஸ்ட் கனெக்ட் பண்றாங்க. 100 MCQ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. 400 மார்க் வந்துட்டு கொடுக்குறாங்க ஓகே. அந்த 400 மார்க்ல ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க் நீங்க தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா ரைட்டா எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா 4 மார்க் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அலாட் பண்றாங்க ஓகே. 20 MCQ is related to general knowledge and aptitude and knowledge of computer. 80 MCQ related to government respective group ஓகே. ஸோ உங்களோட சிலபஸ் படி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுப்பாங்க 80 கொஸ்டின் 20 கொஸ்டின் வந்து aptitude and knowledge கம்ப்யூட்டர்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. கொஸ்டின் பேப்பர் will be divided into 5 sections each of 18 minutes duration. அதாவது 5 செக்ஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 18 மினிட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அலாட் பண்றாங்க ஓகே. வேர் ஈச் செக்ஷன்ஸ் will contain 20 கொஸ்டின்ஸ். அதாவது 20 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு செக்ஷன்ஸுக்கு இருக்கும். ஸோ டோட்டலி வந்துட்டு 5 செக்ஷன் 5 into 20 100 தட்ஸ் இட் ஓகே. ஃபாலோயிங் வில் பி அப்ளிகபிள் ஓகே. ஈச் செலக்ட் செக்ஷன் வில் பி அப்பியர் ஒன் பை ஒன் டியூரிங் 90 மினிட்ஸ். அதாவது ஒவ்வொரு செக்ஷனாக தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிராஸ் ஆகிட்டு போகும் ஓகே. ஸோ access to visible active part to view answer will be disabled after lapse duration and next session will be automatically activated visible and so on examinations automatically after specific duration. You will be allowed only to attempt the questions in the currently active section which will remain enabled to set time and it will never come back again for the any action after move to the next session. அதாவது ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு செக்ஷன்ல இருந்து நீங்க மூவ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு செக்ஷனுக்கு மறுபடியும் வர முடியாது ஓகே. ப்ரீவியஸ் செக்ஷனுக்கு. ஸோ எக்ஸாம் எழுதும்போது அந்த செக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்க ஓகே. நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் குரூப்ஸ் வேர் குவாலிஃபை 10th and for all groups post domain specific technical knowledge is essential qualification. For all groups combined examination where post have mixed both qualification and no request to change medium of examination will be entertained. Okay, and the qualifying other criteria. Each question will be carry equal 4 marks already சொல்லிட்டேன். And there will be negative mark 1/4. அதாவது நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போகும் ஓகே. குவாலிஃபைங் மார்க் வந்து 40% ஃபார் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி and 35% ஃபார் OBC and 30% ஃபார் SC/ST ஓகே. ஸோ இது வந்து குவாலிஃபைங் மார்க் ஓகே. ரிசல்யூஷன் ரைட் கேசஸ் ஓகே. அண்ட் இங்க வந்துட்டு குரூப் நேம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே. அசிஸ்டன்ட் டயட்டிஷியன் ஓகே. அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் assistant laboratory pharmacist grade 2 dispensing attend pharmacist chemist chemical examiner pharmacist allopathic okay. So pharmacy இது வந்து என்ன பண்ணுதுன்னா இங்கிலீஷ்ல தான் வந்து என்ன பண்ணணும் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட் ரிமைனிங் pharmacist ஹோமியோபதிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட் ரிமைனிங் pharmacist ஆயுர்வேதிக் ஆல்சோ இங்கிலீஷ்ல தான் என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கில் டெஸ்ட் அப்ளிகபிள் ரிமைனிங் ஸ்கில் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் அலோகேஷன் சீட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் எல்லாம் வந்து விடுவாங்க. ஸோ எய்ம்ஸ் இவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் கனெக்ட் பண்ணி முடிச்சு ரிசல்ட் உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசல்ட் விட்டுருவாங்க ஓகே. ஜெனரல் கண்டிஷன்ஸ் ஓகே நோ நீட் திஸ் ஆல் தோஸ் திங் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ நோ நீட் ஓகே. அண்ட் டீடைல் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஓகே. நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஃபார்மசிஸ்ட் அலோபதிக் ஓகே.